வெல்கம் டு மஞ்சளா லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி நம்ம தலைக்கு துடைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஒரு காய்ச்ச போகிற மூலிகை எண்ணெய். அதுக்கு நான் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கேங்க, தேங்காய் எண்ணெய். பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி மருதாணி இலை பொரிச்சு வச்சுருக்கேங்க. இது ஒரு கைப்பிடிங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலைங்க. 2 டீஸ்பூன் கரிஞ்சீரகங்க. இதில் 1 கப்பு வெந்தயங்க. சோத்துக்காத்தாலை எடுத்து மேல் தோல் எடுத்துட்டு இந்த மாரி சீவி உள்ள இருக்க ஜெல்லு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாரி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 மிளகுங்க, சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு. செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. செம்பருத்தி இலை ஒரு 5-6 பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து பூவை எடுத்து வச்சுருக்கோங்க. சும்மா ஒரு 10 பூவு இது எடுத்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம். இப்போ நம்ம இதை போட்டு எண்ணெய் காய்ச்சலாங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் இப்போ காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா இதை ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். முடி நிறைக்காதுங்க, முடி நல்லா வளரும். நல்லா இந்த டெய்லி இந்த எண்ணெய் போட்டு நீங்கள் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் தலை வாரினீங்கன்னா நல்ல முடி வளருங்க. முடி கருன்னு இருக்கும். நம்ம இதெல்லாம் போட்டு காய்ச்சியில் முடி வந்து நல்லா கருன்னு வளருங்க, அடர்த்தியாக வளரும். முடி கொட்டுறது நிற்கும். இப்போ இதெல்லாம் நம்ம போடுறதுன்னா முடி கொட்டுறது நிற்கும், நல்ல முடி அடர்த்தியாக வளரும். இப்போ நம்ம இப்போ ஒரு 2-3 வயசுக்கு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அந்த மாரி பிள்ளைங்களுக்கு எல்லாமே நம்ம எண்ணெய் இதை தேய்ச்சிட்டு தலையை சொன்னீங்கன்னா நல்லா முடி அடர்த்தியாக வருங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம வேப்பலை சேர்த்தலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொடுகு இருந்துச்சுன்னா கூட இப்போ நீங்கள் வேப்பலை சேர்த்தினீங்கன்னா பொடுகெல்லாம் கொட்டிடும். வேணுன்னா நீங்கள் வேப்பலை சேர்த்திக்கிங்க. பாருங்கள், இப்போ வடைச்சிட்டு வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ கரிஞ்சீரகம் சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த சோத்துக்காத்தால் எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள், இந்தமாரி இதை போட்டுக்கலாம். மூணு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க, தட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். மிளகு சேர்த்திக்கலாங்க. நெல்லிக்காய் சேர்த்திக்கலாங்க. இந்த பூ சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. மருதாணி இலை சேர்த்திக்கலாம். செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லாமே சேர்த்திட்டோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இது நம்ம சிம்மிலேயே வச்சுக்கலாம். சிம்மிலேயே வச்சு கிளறி விடுவோம். இது நல்ல மொறுன்னு ஆகணுங்க. இது கூட நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்தினாலும் நல்ல முடி கழுகுன்னு வரும். அதேமாரி இது நம்ம கடையில் கிடைக்காது. இப்போ நம்ம வீட்லேயே மூலிகை நம்ம என்னென்ன போட்டுக்கோ நம்மளுக்கே தெரியும். இதில் எந்த கெடுதலும் இல்லை. இது நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த இலையெல்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் நம்ம வீட்லேயே கிடைக்கும்.
இதை வச்சு நாமளே மூலிகை ஆயில் தயார் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மொறுன்னு வரட்டுங்க. ஆனால் நம்ம ரொம்ப இதில் வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு சிம்மில் வச்சே நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். இது நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதில் அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 நாளைக்கு இதுலேயே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அப்புறமா நம்ம எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் பாட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாருங்க, இப்படி நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இந்தமாரி மொறு பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மொறு பாருங்கள். இப்படி நீங்கள் இது நசுக்குனிங்கன்னா மொறுன்னு இருக்குது. இந்தமாரி ஆயிடணுங்க. இப்போ இதை வந்து நம்ம 2 நாளைக்கு இதுலேயே விட்டுருவோம், எண்ணெயிலேயே ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்தமாரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா மொறுன்னு பாருங்கள். நுணுக்குனிங்கன்னா அப்படி மொறுன்னு. இது பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சி வச்சு 2 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இறங்கிருச்சு. பாருங்கள், நல்லா இறங்கி பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்தமாரி நம்ம செஞ்சோம்னா முடி உதிராது, முடி அடர்த்தியாக வளரும், பொடுகு தொல்லை கூட தீருங்க. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கூட தேய்க்கலாம். பாருங்கள், இந்தமாரி வடிகட்டிக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா இந்தமாரி நல்லா இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு டெய்லி நம்ம துடைக்கலாங்க தலைக்கு. இப்போ நம்ம இதில் எல்லாமே போட்டிருக்கோம், சளியும் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ பசையன்னு. பாருங்கள், நீங்கள் எண்ணெய் கடையிலேயே கேட்டிங்கன்னா 50 கிராம் 100 கிராம் பாட்டில் கூட இந்தமாரி கிடைக்கும். அங்கேயே நீங்கள் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்தமாரி நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணி இதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ண எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் நல்லா வடிகட்டிட்டேங்க. நீங்களும் இந்தமாரி வடிகட்டி இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு 200 ரூபா செலவு பண்ணால் போதுங்க. இந்தமாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் வாங்கினீங்களா இப்போ ஒன்றும் 300 ரூபா 400 ரூபா சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ நான் 1 லிட்டர் ஊற்றுனேன். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 650க்கு மேலே கிடச்சிருக்கு. பாருங்கள், இது 1/2 லிட்டரும் இது ஒரு 180 கிடச்சிருக்குது. இன்னும் நான் அதை வடிகட்டி எடுத்தேன்னா இன்னும் 50 ml வருங்க எனக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வீட்டு முறைப்படி நல்லா செஞ்சுருக்கேன். அதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.